ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறைவு எதில் வருமோ, எதில் குறைவு வரப்போகிறது என்பதை அறிந்திருந்த தேவன் அவை நிறைவாய் இருக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையை இந்த இடத்தில் அவர் காண்பித்ததை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பங்களை சீஷர்களிடத்தில் கொடுத்தார், ஆனால் மீன்களையோ வேண்டிய மட்டும் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வாற்கோதுமை அப்பம் சாப்பிட்டாலும் திருப்தி ஆகிவிடும், ஆனால் ஒரு மீன்ல திருப்தி வராது. அங்கே இருந்தது 5 அப்பம் இருந்தது, ஆனால் மீன்கள் 2 தான் இருந்தது. 5000 புருஷர்கள் சாப்பிட வேண்டும். அப்பத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், மீனையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது மீனை மட்டும் குறைவு வந்துவிடக்கூடாது, எந்த விதத்திலும் ஸ்தோத்திரம் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதை அறிந்து வேண்டிய மட்டும் சீஷர்களுக்கு கொடுத்து பந்தி இருந்தவர்களுக்கு பரிமாறும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த விஷயத்தில், எந்த காரியத்தில், உங்களுடைய குடும்பத்திலோ இல்லைன்னா உங்கள் கையின் பிரயாசங்களிலேயோ எங்கே தட்டுப்பாடு வரப்போகிறது என்பதை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் பரமபிதா அறிந்திருக்கிறவர் அவைகளில் தம்முடைய வல்லமையை நிச்சயம் உங்களுக்கு காண்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேண்டிய மட்டும் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். வேண்டும் போது தருகிறார், வேண்டுவதையெல்லாம் தருகிறார். அதே நேரத்தில் வேண்டிய மட்டும் நமக்கு தருகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் எண்ணிதான் கொடுப்பான், அளந்து பார்த்துதான் கொடுப்பான். ஆனால் தேவனோ எண்ணாமல் அளவில்லாமல் தம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவான நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் என் தேவனுக்கு நிகர் அவர் ஒருவர் தான், வேறு யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வரப்போகிற ஆயத்தமாகி இருக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எது தட்டுப்பாடு ஆகுமோ இல்லை என்றால் எது குறைவு வருகிறது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதோ அவைகளில் என்னுடைய கரத்தின் வல்லமையை நான் காண்பிப்பேன், அவைகளில் என்னுடைய கரத்தின் கிரியைகளை நான் காண்பிப்பேன். வேண்டிய மட்டும் பெற்றுக்கொள், வேண்டிய மட்டும் எடுத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்தின் பலகணிகளை திறக்கிறாராம், இடங்கொள்ளாமல் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு சேனைகளின் கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு அதை செய்ய அவர் உண்மையுள்ளவர். வேண்டிய மட்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய மனதின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவரை மாத்திரம் விசுவாசியுங்கள், நிச்சயம் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வேண்டிய மட்டும் கொடுத்து நிறைவான திருப்தியும் பலனும் ஆச்சரியமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருக்கெடுப்பதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.